அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏன் டாடி நீங்களும் என்னை டென்ஷன் பண்ணுறீங்க? அங்கே பாருங்க, ரஞ்சன் நிற்கிறான். ரேஷ்மா அழுதுகிட்டே சொல்ல, இவனை முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன், அப்போ தான் நம்ம எதையுமே தெளிவாக யோசிக்க முடியும். ஜெய் பிஸ்டல் எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியில் கிளம்ப அவரை பார்த்துட்டு ரஞ்சன் வேகமாக வெளியில் ஓடினான். ரேஷ்மா வேகமாக தேவா ரூமுக்கு போக, அவன் தான் ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்துட்டான்ல, அதுக்கப்புறம் நாம் எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? பேசாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, ரேஷ்மா உனக்கு வேண்டாம். தேவகி சந்தானம் 2 பேருமே சொல்ல, என்ன டாடி விளையாடுறீங்களா? மணமேடை வரைக்கும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும். தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு தேவை ஸ்டாம்ப் பேப்பர், அதை அவளே வாங்கி கொடுத்துட்டால, அதோட உங்கள் வேலையை பாருங்கள். இவனுக்கெல்லாம் சொன்னால் புரியாது, பட்டாதான் புரியும். நீ வா தேவகி. அவங்க வெளியில் போனதும் தேவான்னு ஓடி வந்து ரேஷ்மா அவனை கட்டிக்கிட்டா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டீங்களே? என்ன ரேஷ்மா பேச்சு இது? யார் என்ன சொன்னாலும் நம்ம கல்யாணம் நடக்கும், நீ தைரியமாக போய் தூங்கு. ரேஷ்மா அவளோட ரூமுக்கு வந்து ஜெய்க்கு கால் பண்ணா. என்ன டாடி அவனை பார்த்துட்டிங்களா? அவன் என்னை பார்த்து தப்பிச்சு ஓடிட்டான், அவனை தான் தேடிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது? அந்த தேவகியும் சந்தானமும் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி தேவாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவா என்ன சொன்னான்? யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா சொல்கிற? நிஜமாக தான்டாடி, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போது தேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல 100% உறுதியாக இருக்கான், அப்படித்தானே? ஆமாம் டாடி. ரஞ்சன் விஷயம் தெரிஞ்சா? ஏன் டாடி என்னை இப்படி பயமுறுத்துறீங்க? நானே ரஞ்சன் விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்க. ரஞ்சன் விஷயம் தெரிஞ்சாலும் தேவா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னா, நான் இப்போ ரஞ்சனை தேடுறதை விட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துடுவேன். இல்லைன்னா நான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் கேட்டேன். இதுக்கு நான் ஆரம்பத்திலேயே தேவா கிட்ட ரஞ்சனை பற்றி சொல்லியிருந்தா இது பிரச்சனையே கிடையாது. இப்போ போய் சொன்னால் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுவும் தெரிஞ்சால் சுத்தமாக கல்யாணம் நடக்கவே விட மாட்டாங்க. அவங்கள பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சால் தேவா என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைப்பார். எப்படியாவது அந்த ரஞ்சனை தேடி கண்டுபிடிச்சி அவன் கையிலேருந்து அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வாங்கிடுங்க டாடி, ப்ளீஸ். சரி வை. ஏண்டி ரேஷ்மா, மணி 12 போகுது. காலையில் 4:30 முகூர்த்தம். நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நேரம் போய் தூங்குடி. மந்தாகினி சொல்ல, அம்மா தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், நீ போய் படுத்து தூங்கு. என்னை சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. அதனால் சுத்தமாக முடியல. தயவு செய்து நீ போய் தூங்கு, என்னை தொந்தரவு பண்ணாத. எனக்கு தெரியும் எப்போ தூங்கணும்னு. ரேஷ்மா கத்துன்னு கத்த. சரிடி நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் தூங்குறேன், நீயும் நேரமாக போய் தூங்கு சொல்லிட்டு மந்தாகினி போய் படுக்க, ரேஷ்மா குறுக்கும் நெடுக்கும் நடந்துக்கிட்டு இருந்தா. மறுபடியும் ஜெய்க்கு கால் பண்ண. என்ன ரேஷ்மா வேணும் உனக்கு? எதுக்கு சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லை டாடி, அவனை பார்த்துட்டிங்களான்னு கேட்க தான். நானே அவனை தேடி ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ வேற சும்மா கால் பண்ணாத. அவனை கண்டுபிடிச்சிட்டா நானே உனக்கு கால் பண்ணுறேன். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத, ஃபோனை வை. ஜெய் ஆவேசமாக ஃபோனை வைக்க ரேஷ்மாவுக்கு மண்டியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தேவா தன் ரூமில் படுக்க போக அந்த நேரம் தேவாவுக்கு கால் பண்ணாங்க. ஏய் தேவா, கொஞ்சம் மேலே வா. ஏன்? எதுக்குமா? ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் மேலே வா. தேவா ஃபோன் பேசிட்டு ஃபோனை பார்க்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலமையில் இருந்துச்சு. ஐயோ சார்ஜ் இல்லையே. தேவா சார்ஜ் போட்டுட்டு நேராக மேலே போக குறுக்கும் நெடுக்கும் நடந்துக்கிட்டு இருந்த ரேஷ்மாவுக்கு ஃபோன் வர ஃபோனை எடுத்து பேசிட்டு பதட்டமாக தேவா ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே தேவா இல்லை. வேகமாக வெளியில் வந்தவ தேவாவுக்கு கால் பண்ண
ஃபுல் ரிங் போச்சு, யாரும் எடுக்கலை. வேகமாக வெளியில் வந்த ரேஷ்மா காரை எடுத்துக்கிட்டு வெளியில் போனான். விடாமல் ஜெய்க்கும் தேவாவுக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ண யாருமே ஃபோன் எடுக்கலை. ரஞ்சனியும் தீனாவையும் விடாமல் துரத்திக்கிட்டு போன ஜெய் ஒரு கட்டத்தில் திரும்பவும் அவங்கள பார்க்க காரில் வேக வேகமாக துரத்திக்கிட்டு போனார். 2 பேரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடினவங்க சரியாக காரில் போய் விழ டே 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 கத்திக்கிட்டே காரில் வந்தவர் சடன் பிரேக் போட்டார். சவாரி முடிச்சுட்டு வந்த தீனாவோட அப்பா காரில் போய் இவங்க 2 பேரும் விழ டேய் தீனா, என்னடா எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? அப்பா, நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் முதல்ல காரை எடுங்கப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, நான் சொல்கிறேன்ப்பா, ப்ளீஸ் தயவுசெய்து காரை எடுங்க. 2 பேரும் ஓடி வந்து காரில் ஏறிக்க தீனாவோட அப்பா வேகமாக காரை எடுத்தார். சரி, இப்போவாவது சொல்லு, என்ன ஆச்சு? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்னென்னவோ சொன்னா, அதனால தான் நான் வேக வேகமாக சவாரி முடிச்சுட்டு ராத்திரியே வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்ப்பா, முதல்ல வீட்டுக்கு போங்க. சரி, நீங்கள் 2 பேரும் பதட்டப்படாமல் உட்காருங்க. தீனாவோட அப்பா குறுக்கு வழியில் வேகமாக வீட்டுக்கு வர அவங்கள தேடி தேடி அலைஞ்சி எங்கேயும் கிடைக்காம போய் சோர்ந்து போய் திரும்பவும் மண்டபத்துக்கே வந்துட்டார் ஜெய். அலைஞ்சி திரிஞ்சு மண்டபத்துக்கு வந்த ஜெய் நேராக ரேஷ்மா ரூமுக்கு போக ரேஷ்மா ரூமில் இல்லை. ஏய் மந்தாகினி, ரேஷ்மா எங்க? தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எழுந்த மந்தாகினி இங்கே தானே இருந்தா? இங்கே இல்லையே, எங்கே இருக்கா? இங்கே தாங்க இருந்தா. வாஷ்ரூம் இருக்காளா பாரு. ரூமில் எல்லா இடத்துலையும் தேட எங்கேயும் ரேஷ்மா இல்லை. ரேஷ்மா இல்லைங்க. என்ன சாதாரணமாக இல்லைன்னு சொல்கிற? எங்கே இருக்கா? போய் பாரு. ஜெய் வேக வேகமாக தேவா ரூமுக்கு போக தேவா நல்லா தூங்கிட்டு இருந்தான். தேவா ரூம்லேயும் இல்லை. ரேஷ்மா நம்பருக்கு கால் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இந்த பொண்ணு எங்கே போயிருப்பா? மண்டபம் முழுக்க தேடியும் எங்கேயும் ரேஷ்மா இல்லை. நீயும் ரேஷ்மாவுக்கு கால் பண்ணு. மாற்றி மாற்றி 2 பேரும் கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவ எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. ராத்திரி எத்தனை மணிக்கு நீ அவளை பார்த்த? 12 மணி வரைக்கும் தூங்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா. தூங்க சொன்னேன், என்னை திட்டிட்டு என்னை போய் படுக்க சொல்லிட்டா. நானும் போய் படுத்துட்டேன். பொண்ணு எங்கே போனான்னு கூட தெரியாமல் அப்படி என்ன உனக்கு தூக்கம்? ஏங்க, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? ஒரு பக்கம் அவ கத்துறா, ஒரு பக்கம் நீங்கள் கத்துறீங்க. நான் யார் பேச்சை தான் கேட்குறது? மணி என்ன ஆகுது? மணி 3 ஆக போகுது. சரி வா, மறுபடியும் அவள் ரூம்லேயே ஒரு தடவை போய் பார்க்கலாம். 2 பேரும் வேக வேகமாக ரேஷ்மா ரூமுக்கு வந்து பார்க்க அங்கே இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒரு லெட்டர். ஜெய் அப்போதான் அந்த கவனிச்சார். அன்புள்ள அப்பாவுக்கு, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என் மனசுக்கு பிடிச்சவரோட நான் போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்படிக்கு ரேஷ்மா. ஜெய் கை நடுங்க 2-3 தடவை அந்த லெட்டரை திரும்ப திரும்ப படிக்க என்னங்க ஆச்சு? மந்தாகினி பதட்டமாக கை நடுக்கத்தோட அந்த லெட்டரை மந்தாகினி கிட்ட கொடுத்தாரு. அதை படித்து பார்த்த மந்தாகினி, என்னங்க இது? இப்போது என்னங்க பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. அவ தானே தேவாவை கட்டிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டா. இப்போ திடீர்னு மனசுக்கு பிடிச்சவரோட போகிறேன்னு எழுதியிருக்கா. எனக்கு மண்டியே வெடிச்சிடும் போல இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? ரேஷ்மா எங்கே போயிருப்பா? சரி வாங்க, வெளியில் போய் தேடி பார்க்கலாம். தேவாவை எழுப்பி விஷயத்தை சொல்லலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. மொட்டை மாடி, அண்டர் கிரவுண்டு, கார் பார்க்கிங், மண்டபம் பின்னாடி ஒரு இடம் விடாமல் புருஷனும் பொண்டாட்டியும் வலை வீசி தேடியும் ரேஷ்மா எங்கே போனான்னு கண்டுபிடிக்கவே முடியல. 1 மணி நேரம் அலைன்னு அலைஞ்சவங்க. ஏங்க, 4:06 முகூர்த்தம், மணி 4 ஆக போகுது. இப்போ என்னங்க பண்ணுறது? ரேஷ்மா எங்கே போனான்னே தெரியலையே. அவள் நம்பருக்கு கால் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது.
4:06 முகூர்த்தங்கிறதால 4 மணிக்கெல்லாம் எழுந்து மங்கள இசை ஒலிக்க